ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான குருமா தான் செய்ய போகிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி லவங்க பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பத்தை தேங்காய் பத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய். இந்த குருமாவுக்கு இந்த பச்சை மிளகாய் தான் காரம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 வெங்காயம். இந்த குருமாவுக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா புளிப்பாயிடும். 4 வெங்காயத்துக்கு 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு, கல் உப்பு போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சிப்போம். இது என்ன பண்ணோம், நம்ம வதக்கின அதே பாத்திரத்திலே தண்ணியில் திட்டமாக ஊற்றி இந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். ஏன் தேங்காய் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். நம்ம அதுக்கட்டியும் சப்பாத்திக்கும் பூரிக்கும் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் கொட்டிட்டு ஒரு கொதி வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிவிடுவோம். காலை டிஃபனுக்கு சப்பாத்தி, லஞ்சுக்கு பூரி வேணும்னு கேட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு சூப்பரான குருமாவை ஊற்றி டிஃபன் வேலையே முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம லஞ்சுக்கு பூரி தான் செய்கிறேன். எப்பயுமே இந்த மாதிரி பூரி சப்பாத்தி தான் செஞ்சேன், அதே லஞ்சுக்கு கொண்டு போயிடுவாங்க. சூப்பரான குண்டு குண்டு பூரியும் ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு பூரியும் கட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.